அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்திரபாண்டியும் முத்துப்பாண்டியும் சண்முகத்தை நிக்க வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. வேட்பு மனுவில் எந்த பிழையும் இல்லை. கோயிலில் ஆஃபீஸில் கூட அது எந்த காரணத்தினாலும் ரிஜெக்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே உனக்கு தெரியாமலே நடந்திருக்கும்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. ஏன்னா எங்கேயும் நேர்மை பொறுமை எருமை இதெல்லாம் பெருசாக பேசுனியே, இதுதான் உன்னோட நேர்மையா, இதுதான் உன்னோட பொறுமையான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஒரு பக்கம் என் பொண்டாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் உன் பொண்டாட்டியை நிற்க வைக்கிறியா, இதுதான் உன்னோட நேர்மையாடா? நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசுகிறீங்கன்னே எனக்கு தெரியலைங்கிறாங்க சண்முகம். ஏன்டா எங்கள் அம்மாவை அம்மா மாதிரின்னு சொன்னியல, எங்கள் அம்மா உன்னை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கு, ஏன்டா எங்கள் அம்மா கிட்ட நடந்துக்கிற விதம் இதுதானடா? எங்கள் அம்மாவை ஏமாத்துறதுக்கு தான் நீ இந்த சத்தியம் பண்ணி கொடுத்தியா? இருக்கட்டும், முதல்ல எங்கள் அம்மாவை போய் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. இங்கே பாரு, பரணிக்கு எதிராக நான் காய் நகர்த்துட்டேன், அப்புறம் அவள் தாங்க மாட்டா சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்கிறாங்க சவுந்தரபாண்டி. வாழை முத்துப்பாண்டி போகலான்னு முத்துப்பாண்டி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அண்ணே இந்த பைத்தியக்காரங்க உண்மையிட்டும் சொல்கிறாங்களா இல்லை உளர்றாங்களா ஒன்றுமே புரியலையே என்ன வெட்டிக்கலை கேட்குறாங்க. வேட்புமனை தாக்குதல் பண்ணதை பற்றி என்கிட்ட கூட சொல்லலையேன்னு பேசிட்டு இருக்கும்போது கோயிலேருந்து ஃபோன் பண்ணிடுறாங்க. சொல்லுங்க நச்சின்னு சண்முகம் கேட்குறாங்க. பரணி எலெக்ஷன்ல நிற்குது, இப்பவே நீங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க. என்னென்ன ஆச்சுன்னு வெட்டிக்கிளி கேட்க, ஆமாடா இவனுக்கு சொல்றது உண்மைதான், பரணி எலெக்ஷன்ல நிற்கிறாளாம். அடே சூப்பர்னே அப்படிங்கிறாங்க வெட்டிக்கிளிக்கு ஒரு அடி உழுகுது. டேய் நானே என்னடா பண்றதுன்னு தெரியாம இருக்கு, நீ வேற வாட போலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்பனே முருகா எனக்கு ஆதரவா யாரும் நிக்க மாட்டாங்க, ஆனா அவன் வந்ததும் காட்டு கத்தான் போறான். சந்திரபாண்டி என் குடும்பத்துக்கு செஞ்ச அநியாயத்துக்கும் என் அத்தைக்கு செஞ்ச துரோகத்துக்கும் நான் கண்டிப்பா எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு அவனை நான் பழி வாங்கியே ஆகணுங்கிறாங்க. அதான் பரணி சண்முகத்துக்கு தெரியாமையே நீ எலெக்ஷன்ல நின்று இருக்கியே, இது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பிரச்சனை ஆகும் தெரியுமாங்கிறாங்க வைகுண்டம். சொல்லட்டும், எது வேணாலும் பண்ணட்டும், நான் எல்லாமுக்கும் துணிஞ்சுதான் நிக்கிறேன் மாமாங்கிறாங்க. எனக்கு என் அத்தை முக்கியம், அவங்களுக்கு யார் துரோகம் செஞ்சாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்காதையும் விட மாட்டேன். இதோ சாமிக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றி கற்பூரம் காட்டியிருக்கேன், யாருக்கெல்லாம் இதுல விருப்பம் இருக்க போய் ஒத்திக்கிங்க சாமி கும்பிடுங்கன்னு சொல்றாங்க. சண்முகம் வந்துட்டாங்க. ஏழை கோட்டிக்காரி யாரை கேட்டு இந்த எலெக்ஷன்ல நின்று எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு கேட்குறாங்க சண்முகம். யாரை கேட்கணும், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு மேஜர், சமூகத்துல எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் நானே தெளிவா முடிவு எடுக்க முடியும், இது யாரும் நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நான் யாரை கேட்கணும்னு பரணி கேட்குறாங்க. என்ன கேட்கணும், புருஷ ஒரு முடிவு எடுத்தா பொண்டாட்டிகிட்ட கேட்கணும், பொண்டாட்டி ஒரு முடிவு எடுத்தா புருஷங்கிட்ட கேட்கணுங்கிறாங்க. இதெல்லாம் அன்னைக்கு சொன்னேன்னு சண்முகம் கேட்குறாங்க. அப்படி சொல்லியிருக்கனால அப்படி இருக்கும்போது நீ எப்படிடா என்னை கேட்காம எங்க அம்மாவுக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுக்கலான்னு கேட்குறாங்க. பரணி தேவையில்லாம அதை இதையும் பேசாத. இந்த பாரு, நான் அத்தைக்கு எலெக்ஷன்ல நிற்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, நீ போய் வாபஸ் வாங்கிட்டு வா, போ இப்பவே போ அப்படிங்கிறாங்க சண்முகம். சரி நீ மனு போடு, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு பரணி சொல்றாங்க. உங்க அப்பா ஒரு கேனம் உங்க அம்மா ஒரு கேனம், இதுக்கு நடுவில் நான் நின்றுக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கிறேன், இப்போ நீ போய் வாபஸ் வாங்க போறியா இல்லையாங்கிறாங்க சண்முகம். நீ வாபஸ் வாங்கலினா என் அத்தைக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் என்னல ஆவறதுங்கிறாங்க சண்முகம். ஓஹோ, நீ உன் அத்தைக்கு சத்தியம் கொடுக்கறது பெருசுன்னா அப்ப நான் என் அத்தைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது என்னடா ஆகுறதுங்கிறாங்க பரணி. வீராவுக்கு சந்தேகம் வருது. என்னது அம்மாவை நீ பாத்தியா, உன் அத்தைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு சொல்றியே, எங்க அம்மாவை பாத்தியான்னு கேட்குறாங்க வீரா. இல்லடி அது வந்து அப்படின்னு பரணி சமாளிக்கிறாங்க. அதுவும் அங்க இருக்காங்களே போட்டோவில் அவங்களுக்கு தான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு சமாளிக்கிறாங்க பரணி. உங்க அம்மாவுக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் சேர்த்து வச்சு சவுந்தரபாண்டியை பழி வாங்க போறேங்கிறாங்க பரணி. டாக்டர் குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு அடிச்சுக்க வேண்டாம், ஒழுங்கா போய் நீ வாபஸ் வாங்கிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. நீ எத்தனை தடவை சொன்னாலும் சரி நான் வாபஸ் வாங்க போறதா இல்லைங்கிறாங்க பரணி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் ரகசியமாக தானே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தேன், உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறாங்க பரணி. அவங்க அப்பன் தாண்டி சொன்னான்னு சொல்கிறாங்க சண்முகம். ஓஹோ, அந்த ஆள் வந்து சொன்னது நீ கேட்க வேண்டிய கேள்வி கூட கேட்காம வந்துட்டியான்னு கேட்குறாங்க. வேற என்ன செய்யணும்னு கேட்குறாங்க சண்முகம். நேற்று அவர் பைத்தியம், எங்கள் அம்மா வந்து சத்தியம் கேட்டதும் அவருக்கு பைத்தியம் தெரிஞ்சிருச்சாக்கும். எந்த ஊரில் ஒரே நிலையில் பைத்தியம் குணமாக இருக்குது. அவர் ஒரு பைத்தியம்னா நீ ஒரு அடி முட்டாள்டா. நான் நேற்றே சொன்னேன்ல அவர் பைத்தியமெல்லாம் இல்லைன்னு. நீ பதவியிலேருந்து வாபஸ் வாங்கினதும் அவருக்கு பைத்தியம் தெரிஞ்சிருச்சு. இது என்ன தலைவலியா? மாத்திரை போட்டதும் போச்சுன்னு சொல்றதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ போய் வாபஸ் வாங்க போறியா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் அம்மா என் காலை பிடிச்சி கெஞ்சி எப்படியோ வாபஸ் வாங்க சொல்லி சத்தியம் வாங்கியிருக்குது, நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், நீ போய் முதல்ல வாபஸ் வாங்கிட்டு வானா வாங்குறாங்க. எங்கள் அம்மா கிட்ட நீ தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, நான் ஒன்றும் சத்தியம் பண்ணி கொடுக்கல, இந்த எலெக்ஷன்லாம் நான் நிற்கிறதா யார் சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல, என்ன வேணாலும் நடக்கட்டுங்கிறாங்க பரணி. அதையும் மீறி நீ என்ன பண்ணுவ, வீட்டை விட்டு வெளியே துரத்துவேன், ஆனால் எந்த காரணத்தை கொண்டு நான் போய் சவுந்தரபாண்டி வீட்டில் மட்டும் முன்னாடி நிற்க போகிறதில்ல, எனக்கு கிளினிக் இருக்குது, நான் போய் அங்கேயே வேணாலும் தங்கிக்குவேங்கிறாங்க. இப்போ நீ யார் சொன்னாலும் கேட்க போகிறது இல்லையாங்கிறாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேடா, நீ வேணாலும் சவுந்தரபாண்டியோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு என்னை முடிஞ்சால் தடுத்துப்பாரு, ஆனால் எக்காரணத்தை கொண்டு நான் தோக்க போகிறதில்ல, ஜெயிக்க போகிறேன், சவுந்தரபாண்டியை பழி வாங்காமல் விட போகிறதில்லைன்ட்டு போகிறாங்க பரணி. ஆனால் ஒன்று நீ இல்லை, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் எலெக்ஷன்லேருந்து வாபஸ் வாங்க போகிறதில்ல, நின்னே காட்டுவேன்ட்டு போகிறாங்க. பாத்தியாப்பா என்ன திமிரா பரணி பேசிட்டு போகிறா பாருங்கிறாங்க சண்முகம். சண்முகம் அவன் சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குதில்ல, எந்த பைத்தியத்துக்கும் ஒரே நாளில் குணமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க வைகுண்டம். இப்போ நல்ல வாய்களை கேளு, உன் தங்கச்சி வந்து கண்ணீர் விட்டதும் அந்த பக்கம் சாஞ்ச, இப்போ இவ கேட்டதும் தங்கச்சி மவ கேட்டதும் இந்த பக்கம் ஜாயிரியா, மொத்தத்துல நீதான்ப்பா பைத்தியம், அவ எவ்வளவுதான் பிடிவாதமா இருப்பாளோ அதையும் தான் நானும் பாக்கணுங்கிறாங்க சண்முகம். பாக்கியம் சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பாண்டியமா வராங்க. பாக்கியம் என்ன ஆறுதா கத்திக்கிட்டே இருக்குது, தவச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் சமையல் வேலையை பார்ப்பேன் பணிவிட செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த வழியெல்லாம் யார் கவனிக்கிறதுங்கிறாங்க. சரி தவிக்கிற வாய்க்கு தண்ணி கொண்டா முதல்லன்னு வாங்கி குடிக்கிறாங்க. பாண்டியமா தண்ணி குடிச்சிட்டு அந்த பக்கம் போவோம், கரெக்டா பாக்கியத்துக்கு போன் வந்துருது. போன் எடுத்து அண்ணே சொல்லுனேன்னு சொன்னதுமே பாண்டியமா ஒண்டி கேட்கறாங்க. பாக்கியம் பரணி அங்க வந்திருக்காருன்னு கேட்கறாங்க. பரணி இருக்கு இங்க வர போறாங்கிறாங்க. கிளினிக் போயிருப்பாலும் என்னமோ தெரியலையேங்கிறாங்க.
எப்பவும் போறது தானே, இன்னைக்கு என்ன நீ புதுசா கேட்குறேன்னு கேட்குறாங்க பாக்கியம். வீட்டில் பிரச்சனை மேல பிரச்சனை ஒரே சண்டையா இருக்குங்கிறாங்க. என்னன்னு உங்ககிட்ட சண்டை போட்டாலான்னு கேட்குறாங்க பாக்கியம். சண்முகத்துக்கிட்ட தான் சண்டை போட்டுட்டே இருக்கிறா. பரணி சொல்லித்தான் சண்முகம் எலெக்ஷன் நின்னாங்கிறது உனக்கும் தெரியுமல்லாத்தா. சண்முகம் போய் வாபஸ் வாங்கினதுதான் பிரச்சனையேங்கிறாங்க. ஆமா, இந்த மனுஷன் பைத்தியம் முடிச்சு அலையினா நான் எதுக்கு சண்முகத்துக்கிட்ட போய் சத்தியம் வாங்க போறேங்கிறாங்க பாக்கியம். அப்படி எல்லாம் இல்லைன்னா நானே நில்லுல அந்த மனுஷனை தோக்கடின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்கிறாங்க. பிரச்சனையே அதுதான். அம்மாவுக்கு நீ என்னை கேட்காம எப்படி சத்தியம் பண்ணி கொடுக்கலான்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டாளா? ஏன் அவங்கிட்ட நான் சத்தியம் கேட்டது அவளுக்கு அவ்வளவு பெருசா தெரிஞ்சா ஏன் என்கிட்ட வந்து அவ மல்லு கட்ட வேண்டியதானே? சண்முகத்தை எதுக்கு பாடா படுத்துறான்னு கேட்கறாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாள். யார் சொன்னாலும் கேட்கல. அவ இஷ்டத்துக்கு போய் நேரம் உன் புருஷனுக்கு எதிராக மனு தாக்கல் பண்ணிட்டு வந்துட்டான்னு சொல்றாங்க. என்ன சொல்றே பரணி, அவங்க அப்பாவை எடுத்து எலெக்ஷன்ல நிக்க போறாளான்னு கேட்கறாங்க. ஆமாத்தா, யாரையும் கேட்காம மனு தாக்கல் பண்ணிட்டு வந்துட்டா. உன் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சண்முகத்தை சத்தம் போட்டிருக்கான். சண்முகம் இந்த விஷயம் தெரிஞ்சது என்னை கேட்காம நீ எப்படி மனு தாக்கல் பண்ணிருக்கலாம், எலெக்ஷன்ல நிக்கலான்னு அவன் ஒரு பக்கம் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிறான். அப்பப்பா இந்த வீட்டுல யாருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பெரிய பிரச்சனையாவே இருக்காதாங்கிறாங்க. என்ன நேரி இவ வேற பெரிய பிரச்சனையை ஒண்ணு இழுத்து விட்டுட்டாலேங்கிறாங்க. இப்ப நான் என்னதான் ஜெயிட்டுங்கிறாங்க பாக்கியம். எனக்கும் ஒன்னும் புரியலையாத்தா. நீ தானே சத்தியம் பண்ணி கொடுத்த, நான் ஒன்னும் சத்தியம் பண்ணி கொடுக்கல. நான் நிப்பேங்கிறா பரணி. நான் யாருக்கு எந்த பக்கம் சொல்றதுன்னே தெரியலங்கிறாங்க. ஐயோ, இவ நிக்கிறதுனால நீ இந்த மனுஷனுக்கு என்னால ஆயிட்டா என்னென்ன பண்ணிட்டுங்கிறாங்க பாக்கியம். இதையே தான் நான் பரணிகிட்டையும் கேட்டேன். நீ எலெக்ஷன்ல நிற்கும் போது எங்க அப்பனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இப்போ நீ வாபஸ் வாங்கினதும் அவருக்கு பைத்தியம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்கறா. வாதாடுறா. எங்களுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியலங்கிறாங்க வைகுண்டம். அவன் ஒரு டாக்டர் இல்ல, அவ சொல்றதுலயும் உண்மை இருக்குதுங்கிறாங்க வைகுண்டம். என் புருஷன் நடிச்சாருன்னு சொல்றேன், அவ்வளவு தத்ரூபமா பைத்தியம் மாதிரியே நடிக்க முடியுமானேங்கிறாங்க. ஐயோ, உன் புருஷன் உலகமாக நடிகனாச்சு மேல குணமாவருக்கு ஒரு வருஷ கணக்கில் ஆகுமாமே, அது எப்படி ஒரே நாளையில குணமாகுச்சுன்னு அவ கேட்கறா. அவ டாக்டர், அவளுக்கு எல்லாம் தெரியும். அவளுக்கு தெரியாது எதுவுமே இல்லையாத்தா. அப்படித்தான் நான் எலெக்ஷன்ல நிற்பேன், நான் டாக்டர், எனக்கு என்னால எதுவும் முடிஞ்சா தடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு ஊட்டு விட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்றாங்க வைகுண்டம். அதான் அங்கே வந்தாலே என்னமோன்னு கேட்டோம்னு வைகுண்டம் சொல்றாங்க. அண்ணே, அவ கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அவ அப்பாவுக்கு ஒரு பிடிவாதம்னா அவளுக்கு 10 மடங்கு பிடிவாதம் இருக்கு. அண்ணே, அவ வந்தானா நான் பேசிக்கிறேன், நீ ஒன்னும் மனசை போட்டு குழப்பிக்காத, உனக்கு ஏதாவது வந்துட போகுது, நீ பார்த்து பத்திரமா இருந்தேங்கிறாங்க பாக்கியம். பரணி அங்க வந்தானா 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பிச்சு வை. சின்ன வயசு எளியும் போனியமா சண்டை கட்டிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? 6 வயசுல பெரிய சந்தோஷமா இருந்தா தானே நம்மளுக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறாங்க. சரிண்ணே, நீ ஒன்னும் கவலைப்படாத. ஒருவேளை அவங்க வந்தாலும் இப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு வாரது தப்பு, நீ சண்முகத்தோட போய் சேர்ந்து வாழுன்னு நான் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேனே, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ போனை வச்சிருன்னு சொல்கிறாங்க பாக்கியம். சரின்ட்டு வைகுண்டமும் பாக்கியமும் போனை வைக்கிறாங்க. பாண்டியம்மா ஒட்டு கட்டிகிட்டே இருந்து, ஓ இவ்வளோ வேலை நடந்திருக்கா, ஓஹோ சண்முகத்துக்கிட்ட பரணி சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாளா, இதை உடனே தம்பிக்கிட்ட சொல்லணுமேன்ட்டு போகிறாங்க. சவுந்தர பாண்டியும் கோபத்தோடு புலம்பிக்கிட்டே வராங்க. நான் யாரு, என்கிட்டயே அப்படியே நடிச்சு என்னையே ஏமாத்து பார்க்குறானே, நான் இவனுக்கு மேலே நடிகனல்லவா, இவன் எலெக்ஷனில் நிற்கலன்ட்டு பரணியை நிற்க வச்சிருக்கேன், எல்லாம் இவன் மேலே தாங்கிறாங்க. ஆமாடா, நிச்சயமாக அவன் மேலேயே தான் இருக்குங்கிறாங்க பாண்டியம்மா. உன் பொண்டாட்டி போய் அவங்ககிட்ட சத்தியம் கேட்கும்போது இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவள் சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க பாண்டியம்மா. ஒரே கல்லில் 2 மங்க அடிச்சிட்டான் பாருங்கிறாங்க. ஆமாத்தே, ஒரு பக்கம் பார்த்தா அவள் அத்தையை சமாதானப்படுத்திட்டான், இன்னொரு பக்கம் தங்கச்சியை சமாதானப்படுத்திட்டான் பாரு. ஒத்த வார்த்தையில் எனக்கு மீறாத மாதிரி நடிச்சிட்டான், ஆனால் இன்னொரு பக்கம் எனக்கு எதிராக நின்று எதிராளியாகவே நிற்கிறான் பாரு. என்ன செய்ய எனக்கு ஒன்றும் புரியலையாக்கா, என்ன பண்ணுறதுனே தெரியலையேன்னு சவுந்தர பாண்டி புலம்புறாரு. இல்லை சவுந்தரம், எதுக்கு இப்போ புலம்புற? நீ எலெக்ஷன் நின்னாலும் அவளுக்கு யார் ஓட்டு போட போறா? சவுந்தரம், அவளை விட உனைத்தன்ல எல்லாரும் நம்புவாங்கங்கிறாங்க. அக்கா, நீ என்ன பேசுற? நிக்கிறது என்னமோ பரணி தான், ஆனாலும் அவளுக்கு பின்னாடி இந்த வெறும்பைய சண்முகம் தான் நின்று எல்லா வேலையும் பார்ப்பேன். சண்முகம் தான் எல்லா வேலையும் பார்ப்பான்னு சின்ன பையனுக்கு கூட தெரியும். இப்போ பரணி நின்னாலும் சண்முகம் நின்னாலும் 2 ஒன்று தானக்காங்கிறாங்க சவுந்தரபாண்டி. போச்சு எல்லாம் இந்த சண்முக பயிலுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நான் தோத்துட்டேங்கிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்ன தோத்துட்டேன்னு அபசகனமா பேசிட்டே இருக்கிற சவுந்தரம், கொஞ்சம் பேசாம அமைதியாரு, யோசிக்கலாங்கிறாங்க பாண்டியம்மா. சவுந்தரம், நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. சண்முகம் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பரணி இப்போ வெளியே வந்திருக்கா, இதுதான் நல்ல சான்ஸ் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா ஐடியா கொடுக்குறாங்க. அக்கா நீ எங்கேயோ போயிட்டு அருமையான ஐடியா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பாத்திரக்கடைக்காரரை பார்க்க போயிருக்காங்க சவுந்தரபாண்டி. அப்பனும் மகனும் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் என் பொண்ணை கடத்திடு, எலெக்ஷன் முடியிற வரைக்கும் கடத்தி பாதுகாப்பாக வச்சிருன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாத்திரக்கடைக்காரர் பையன், ஆஹா பெத்த அப்பனே கடத்த சொல்லும் போது நம்மளுக்கு அருமையான சான்ஸ் அனுபவிக்க வரைக்கும் அனுபவிச்சுட்டு தூக்கி போட்டுற வேண்டியதான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரியே பாத்திரக்கடைக்காரர் பரணியை கடத்திட்டு போயிட்டாங்க. கை கட்டு, வாய் கட்டு, கண் கட்டு, இது எல்லாம் அவுத்ததுக்கு அப்புறம் அடையாளம் பார்க்குறாங்க. பரணி பாத்திரக்கடைக்காரர் மகன் தான் நிற்கிறாங்க. ஓ, நீ தான் என்னை இப்படி கடத்திட்டு வந்தியான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பரணி எப்படி தப்பிச்சு வெளியில வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க, சண்முகம் எப்படி கண்டுபிடிச்சு தேடி பரணியை ஜெயிக்க வைக்க போகிறாங்க, சவுந்தரபாண்டி எப்படியெல்லாம் அனுபவிக்க போகிறாங்கிறது ஒரு எபிசோடில் பார்க்கலாம்.